கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. வியாதிகள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் கூறுவார், நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர், நானே உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர், நானே உங்களை பாதுகாக்கும் இறைவன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு. இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். அங்கிருந்து தான் உங்களுக்கு உதவி வருகிறது அன்பானவர்களே, அங்கிருந்து தான் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வருகிறது அன்பானவர்களே, அங்கிருந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு வருகிறது அன்பானவர்களே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. ஆண்டவர் படைகளின் ஆண்டவர், அவரை நாம் ஆட்சிப்படுத்துவோம். நம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற இறைவன், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் சாராவுக்கு கூறுவார், என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று. ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பானவர்களே. நவகாலத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் லீன் ஆன் த கிராஸ், சிலுவையின் மேலே நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள் என்ற தியானத்தை நாம் கேட்டோம். வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் சிலுவையை சார்ந்து நில்லுங்கள், கிறிஸ்துவை சார்ந்து நில்லுங்கள் என்று. அதுபோல் சென்ற வாரம் நாங்கள் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்ற ஒரு தியானத்தை நாம் கேட்டோம். So tonight we are going to meditate on grow as a spiritual fighter. ஆன்மீக போராளியாக வளருங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். grow as a spiritual fighter. We have an enemy called Satan. சாத்தான் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் எங்களுக்கு எப்பொழுதுமே எதிரியாக இருக்கின்றார். He tries to keep you or keep everyone under his power. சாத்தான் எல்லோரையுமே தன்னுடைய சக்திக்குள், தன்னுடைய வல்லமைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவன் போராடுகிறான். He tries to keep you as his slave. அவனுடைய அடிமையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் செயலாற்றுகிறான். So what he tries to do, ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், every day, morning and evening, he comes and attracts you in many ways. காலையும் மாலையும் பல வழிகளிலே உங்களை அவன் தாக்க பார்க்கிறான். So every day Satan brings stones to you. ஒவ்வொரு நாளும் பார்த்தீர்கள் என்றால் அவன் சில கற்களை உங்களிடத்தில் கொண்டு வருகின்றான். He brings some stones of trouble to make you worry and unhappy. பிரச்சனை என்கிற கல்லை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி, சமாதானமா இருக்க முடியாதபடி அவன் போராடுகிறான். He brings some stone of sickness and stress to make you uncomfortable and restless. சில நோய்களை அல்லது சில மன அழுத்தம் போன்ற கற்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு நம்மேல் எறிந்து நாங்கள் அமைதியற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, குழப்பத்தோடு இருப்பதற்காக அவன் போராடுகிறான். He brings some stones of fight and arguments into your home to keep your family not in peace.
நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்ற கற்களை கொண்டு வந்து போட்டு அதன் வழியாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை குழப்புவதற்காக அவன் போராடுகிறான். He brings some stones of unbelief and doubt about God to keep you from God Almighty. வல்லமையுள்ள இறைவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து தூரமாய் வைத்திருப்பதற்காக கடவுள் மேலேயே நமக்கு அவிசுவாசத்தை, நம்பிக்கையற்ற தன்மையை என்கிற அந்த கற்களை அவன் கொண்டு வருகின்றான். He brings some stones of fear and loneliness to make you a weak person. தனிமை அல்லது பலவீனம் அல்லது பிரச்சனை அல்லது பயம் என்கிற கற்களை அவன் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை நினைத்தே கவலைப்பட்டு ஒரு பலவீனப்பட்டவர்களாக போவதற்காக அவன் அது போன்ற கற்களை நமக்கு கொண்டு வருகின்றான். Also he brings some stone of lust and dirty thinking to keep you in sin and addiction. அது மட்டுமல்லாமல் பாவம் என்கிற கல்லை அல்லது தீமையான கெட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே கொண்டு வந்து எப்பொழுதுமே அதுக்கு அடிமையாக இருக்கும்படி, பாவத்துக்குள் இருக்கும்படி அவன் அந்த அப்படிப்பட்ட கற்களை கொண்டு வந்து போராடுகிறான். You know, he came to Jesus with stones to turn Jesus from heavenly Father's will. சாத்தான் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சில கற்களை கொண்டு வந்து தந்தையினுடைய, இறை தந்தையினுடைய விருப்பத்திலிருந்து அவரை பிரித்தெடுப்பதற்காக அவன் போராடினான் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் கற்களை கொண்டு வந்தது ஆண்டவர் இயேசுவினுடைய பசியை தீர்ப்பதற்காக அல்ல, இறை தந்தையின் சித்தத்திலிருந்து இவரை விலத்த வேண்டும் என்பதற்காக. He also comes to you with stones to keep you from God's blessing and God's power. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற கற்களை கொண்டு வந்து கடவுளுடைய வல்லமையிலிருந்து, கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து எப்படியாவது நம்மை பிரித்து கொண்டு போய்விட வேண்டும் என்பதற்காகவே அவன் போராடுகிறான். So you have to be a spiritual fighter. அதனாலே நானும் நீங்களும் அன்பானவர்களே ஆன்மீக ஆவிக்குரிய ஒரு போராளிகளாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். You should be anointed by the Holy Spirit. You should be a person anointed by the Holy Spirit. நானும் நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் எதிர்க்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் திருப்பொழிவு பெற்ற மக்களாக வாழ வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் மட்டும்தான் அலகையை, சாத்தானை நம்மால் வெற்றி கொள்ள முடிகிறது. So you should be anointed parents to keep your family in God's protection. அதனாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அம்மா, அப்பா, தந்தை, பெற்றோர்கள் பரிசுத்த ஆவியினால் வலிமை பெற்ற பெற்றோராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் குடும்பத்தை அலகையினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். Because Satan wants you to be his slave, your family to be his slave. ஏனென்றால் உங்களுடைய குடும்பம் சாத்தானுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அவன் போராடுகிறான். And he wants to keep your family and your children in his slavery. உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவன் போராடுகிறான். Before I entered into a New Life prayer meeting in Kites, I used to attend a daily mass. ஊர்காவற்றுறையிலே நடந்த இந்த சோ வழிபாட்டுக்கு நான் போவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நான் பங்கு பெற்றுவேன். I used to go to St. Anthony's Church and Mary's Church and St. Joseph Church where I would pray to the saint. புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு, புனித மரியாள் ஆலயத்துக்கு, புனித சூசேப்பர் ஆலயத்துக்கு எங்களுடைய பக்கத்தில் எல்லாமே அந்த ஆலயங்கள் இருக்கிறது. ஆகவே அங்கு போய் செபிப்பதற்காக நான் செல்லுவேன். ஐ எம் நாட் அ பேட் பர்சன். நான் ஒரு கூடாதவன் அல்ல, சரியோ? வீட்டிலோ அல்லது சமூகத்திலோ என்ன கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல. ஆகவே ஆனால் கோயிலுக்கு போவது, செபிப்பது அதனுடைய வளமையாக இருந்தது. However, after I experienced this new life prayer, my spiritual and normal life became totally different. இருப்பினும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சோ வழிபாட்டிலே பங்கு பெற்றி இது போன்ற செபங்களை பழகி நான் செபிக்க ஆரம்பித்த பொழுது, தூய ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள் நான் வாழ ஆரம்பித்த பொழுது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையும் என்னுடைய உலக வாழ்க்கையும் முற்றும் முழுவதுமாக மாற்றப்பட்ட அனுபவம் தான் எனக்கு கிடைத்தது. I had an experience where I entered a new world. ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நான் வந்திருப்பது போன்ற ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. Before I always felt fear and loneliness. அதுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால்
எல்லா கோயில்களுக்கு போனாலும் திருப்பலியிலே பங்கு பெற்றினாலும் எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும், எப்பொழுதுமே ஒரு தனிமை ஒன்று இருக்கும். சரியோ, எதை எடுத்தாலுமே ஒரு பயம், எதை எடுத்தாலும் ஒரு தனிமை. And also I believed I was an unlucky person and facing many obstacles. அது மட்டுமல்லாமல் நான் என்ன நினைத்தேன் என்றால், நான் ஒரு லக்கி இல்லாத ஒரு ஆளாக்கும், என்ன எடுத்தாலும் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, ஒன்றிலுமே ஒரு முன்னேற்றம் வருதே இல்லை. அப்போ நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படி என்று எனக்குள்ளேயே நினைத்து எனக்குள்ளேயே நான் கவலைப்படுவது உண்டு. பல தடைகளை கூட நான் சந்தித்திருக்கின்றேன். And I did not know how to overcome that. அதை எவ்வாறு மேற்கொண்டு வெளியே வருவது என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. But now I feel like a strong man in Jesus Christ. ஆனால் இப்பொழுது பார்த்துக்கொண்டால் அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒரு தைரியம் பெற்றவனாக உணர்கின்றேன். I feel Jesus is with me always, wherever I go. எங்கு போனாலும் என் இயேசு என்னோடு இருப்பதை இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. Now I have strong faith in Jesus. Jesus will take care of my family and me. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுவின் மேலே ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. என் ஆண்டவர் என் குடும்பத்தை, என்னை கட்டாயமாக பாதுகாப்பார், கைவிடவே மாட்டார் என்கிற ஒரு தைரியம் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. I have also experienced many blessings from God. அது மட்டுமில்லாமல் நிறைய ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்பு எதை எடுத்தாலுமே தடையாக இருந்தது, ஆனால் இப்பொழுது எதை எடுத்தாலும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. What happened in my life is that I came to know who my enemy is and how I can protect my life from Satan. இது போன்ற பெரிய ஆசீர்வாதத்துக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், என்னுடைய எதிரி யார் என்பதை நான் இந்த சோ வழிபாட்டில் பங்கு பெற்றிய பொழுது அறிந்து கொண்டேன். இந்த எதிரி இடத்திலிருந்து, இந்த எதிரியாகிய சாத்தான் இடத்திலிருந்து நான் எவ்வாறு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த சோ வழிபாட்டின் வழியாக அறிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில வந்த பெரிய மாற்றம் என்பானவர்களே. In 1 Samuel chapter 17, Goliath identifies himself as a Philistine. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே பார்த்துக்கொண்டால் கோலியாத் தன்னை ஒரு பெலிஸ்தியனாக அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். சரியோ, கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சதன் தன்னை ஒரு பெலிஸ்தியனாக சொல்லுவார். திருமறை இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம், என்றால் அதிலே அதை நீங்கள் கவனிப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும். The term Philistine in Hebrew translates to ground crawler. இந்த பெலிஸ்தியன் என்ற பதத்தை எபிரேய வார்த்தையிலே, மூல வார்த்தையிலே என்ன மாதிரி மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால், அவன் தரையில் ஊறுகிறவன் அப்படி என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தியன் என்றாலே தரையில் ஊறுகிறவன். The ground crawler is identified as a snake. The snake identified in Genesis as a Satan. இந்த தரையிலே ஊறுகிறது யார் என்றால் சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. பாம்பை அடையாளப்படுத்துகிறது. அந்த பாம்பு தொடக்க நூலிலே பார்த்துக்கொண்டால் சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. So we can say that Satan came and challenged the people of Israel instead of Goliath. So அதனாலே நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ராயேல் மக்களோடு போராட வந்த அந்த பெலிஸ்தியன் என்பது சாத்தான் போராட வந்தான் என்று நாம் பார்க்கலாம். என்றால் பெலிஸ்தீன், அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்திலே தான் கோலியாத் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வசனத்திலும் பெலிஸ்தியன் பெலிஸ்தியன், நான் பெலிஸ்தியன் போராட வந்திருக்கிறேன், நான் பெலிஸ்தியன் உங்களோடு போராடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனுடைய அர்த்தம் என்றால், நான் சாத்தான் உங்களோடு போராடுவதற்காக வந்திருக்கிறேன், நான் சாத்தான் உங்கள் முன்னாக நிற்கின்றேன் என்று சொல்லுவதைத்தான் அதிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. So we can say that Satan. 1 Samuel chapter 17 verse 8 to 9. He stood and cried out to the armies of Israel, why do you not come out aright in the battle line? Am I not a Palestine? And are you not servant of Saul? Choose a man and have him come down to me. If he is able to fight me and kill me, notice, if he is able to fight me and kill me, then we will become your slaves.
But if you defeat and kill him, if I defeat and kill him, then you will be our slaves and serve us. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 8 இலிருந்து 9 வரை உள்ள இறை வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தியன் அவன் இஸ்ரவேல் படைகளுக்கு எதிராக நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கு அணிவகுத்து வந்தீர்கள். சரியோ, போருக்கு நிற்கிறவர்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறான். நான் ஒரு பெலிஸ்தியன் என்றால் நான் ஒரு சாத்தான். நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். அவன் என்னிடம் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் ஆகும். நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான் என்று நாம் பார்க்கின்றோம். சரியா? Notice the Palestine, the Satan says to the people of Israel, the people of God, if you are able to fight me and kill me, then I will become your slave. But if I defeat and kill you, then you will be my slave and serve me. சரியோ? என்ன சொன்னான் பாருங்கள், என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் உங்களை வென்று உங்களை கொன்றுவிட்டால், அவன் என்னோடு போராடவர்களை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அந்த யுத்தத்தை அவன் நடத்துகிறான். சரியோ? நான் தோற்றால் நான் அடிமை, ஆனால் நீங்கள் தோற்றால் நீங்கள் எனக்கு அடிமை. நான் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்று அவன் போராடுகிறான். This is what Satan is doing every day to you, my friends. இதை தான் சாத்தான் நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் செய்கின்றான். போராட வரும் பொழுது, அந்த போராட்டத்தில் நாம் தோற்கும் போகும் பொழுது நாம் அவனுக்கு அடிமையாகின்றோம். நாம் வென்று விட்டோம் என்றால் அவன் நமக்கு அடிமையாகி விடுகின்றான். So he come and fights with you every day. If you lose your battle, you become Satan's slave. அந்த போராட்டத்திலே யாரெல்லாம் தோற்று போகிறார்களோ அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாகவே இருப்பார்கள். அவர்கள் கவலையிலேயே இருப்பார்கள், அவர்கள் பிரச்சனைக்குள்ளேயே இருப்பார்கள், அவர்கள் போராட்டத்துக்குள்ளேயே இருப்பார்கள், நிம்மதி இல்லாமலேயே இருப்பார்கள். என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் தோற்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. என் வாழ்க்கையில வெற்றி வந்தது காரணமே எவ்வாறு அழகையை வெல்லலாம் என்று போராட கற்றுக்கொண்டதான் வெற்றிக்கு காரணமே தவிர வெறும் கூட்டத்திலே பங்கு பெற்றியது எனக்கு வெற்றிக்கு காரணம் அல்ல. ஒவ்வொரு செய்தியையும் கேட்கும் பொழுது அதை கேட்டு என் வாழ்க்கையில ஜெபிக்க ஆரம்பிக்க எவ்வாறு பிசாசை வெல்ல வேண்டும், அதுக்கான வல்லமை எனக்கு வேண்டும் என்று அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. So if you lose your battle, you become Satan's slave. Then he overrules you and your family. அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பான். அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாமல் இருக்கும். Satan will keep you and your family as slave in the darkness, in the prison of his power. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் அவனுடைய சிறைக்குள்ளே அடைத்து வைத்திருப்பான். அவனுடைய இருளின் வல்லமைக்குள்ளே அவன் அடைத்து வைத்திருப்பான். 1 Samuel chapter 17 verse 11. எல்லாம் இந்த வசனங்களை கவனியுங்கள், எழுதுகிறவர்கள் கூட கவனித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருங்கள். என்றாலுமே முக்கியமான ஒன்று என்றால் சும்மா வார்த்தைகளையே சாத்தான் எடுத்து விடுவான், நாம் திருமறை சொல்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிற செய்தியை கேட்கும் பொழுது எங்களை அறியாமலே அவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். சில நேரம் உங்கள் கண்கள் என்ன பார்க்கறது போல இருக்கும், சரியோ, ஆனா உங்க 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 கவனம் எங்கள கடவுள் வார்த்தையில் இருக்கிறதா என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனாலே தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் கேட்பதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சரி, 1 Samuel chapter 17 verse 11. When Saul and all of Israel heard that what the Philistines said, they were dismayed and terrified. சரி, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். சவுலும் இஸ்ராயேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அன்றைக்கு பெலிஸ்தீனை கண்டு எப்பொழுது கலங்கினார்களோ அதுபோல இன்றைக்கு நிறைய மக்கள், நிறைய கிறிஸ்தவர்கள், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லுகிற நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே சின்ன பிரச்சனையை கண்டு கலங்குகிறார்கள். பலவிதமான புயல் போராட்டங்களை கண்டு நடுங்குகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தவறி போய் நிற்கிறார்கள். அதுதான் அன்றைக்கு அங்கு நடந்தது. அதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. Why are the people of God dismayed and terrified? ஏன் கடவுளுடைய மக்கள் பயந்தார்கள், அச்சம் கொண்டார்கள்?
இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்களுக்கு தலைவராக கொடுக்கப்பட்ட சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது அவர் இழந்து போய் நிற்கின்றார். அவரால் போராட முடியாமல் இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய வல்லமையினால் வழிநடத்தப்பட்டவர்கள், கடவுளுடைய அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் கண்டவர்கள். அவர்கள் செங்கடலை கடந்த பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தூய ஆவியின் திருமுழுக்குகளாலே வந்தார்களாம். அவர்கள் இவ்வளவு நடந்த அவர்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பெலிஸ்தியனாகிய சாத்தானுக்கு பயந்து போய் நிற்கிறார்கள். அவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னமோ அவன் ஒன்றும் செய்யவே இல்லை, வெறும் வார்த்தையை கேட்டே தினமும் நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அவர்கள் நடுங்கிறார்கள்? Because they lost the power of God. ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர கடவுளுடைய வல்லமை இல்லாமல் இருந்தார்கள். என்பானவர்களே, கடவுளுடைய வல்லமை இழந்து போய் நின்றார்கள் அவர்கள். They lost their faith in God. கடவுள் மேல் இருந்த நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். எத்தனை பேர் இன்றைய கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் வெறும் கோயிலுக்கு போகிறோம் வருகிறோம், ஆனால் கடவுள் மேல் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைக்கு வேலைக்கு போகவில்லை என்றால் வேலையில நாம் நிறுத்தப்பட்டு விடுவோம் என்று நம்புகிறோம் அல்லவா? அப்ப கடவுளை நான் ஆராதிக்கவில்லை என்றால் என் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார் அல்லது கடவுள் என்னை உயர்த்த மாட்டார் என்ற அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு நமக்கு. நாம் லோயரை நம்புகிறோம், டாக்டரை நம்புகிறோம், மக்களை நம்புகிறோம், ஆனால் எந்த அளவு கடவுளை நாம் நம்புகிறோம்? இஸ்ராயேல் மக்கள் அதான் செய்தார்கள். கடவுள் மேல் இருந்த நம்பிக்கை இல்லாமல் போனது அவர்களுக்கு. அப்ப சாத்தான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. They have no power to fight with Satan, my friends. அவர்களுக்கு அந்த பெலிஸ்தியனாகிய சாத்தானோடு போராடுவதற்கு வலிமை இல்லாமல் இருந்தது. When you don't have the power of God, the power of the Holy Spirit to fight with the Satan and the darkness, you will live in unwanted fear and failure. நானும் நீங்களும் அன்பானவர்களே அந்த அலகையோடு போராடுவதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமை, கடவுளுடைய வல்லமை இல்லாமல் இருப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத அச்சங்களுக்கு நாம் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டே இருப்போம். You will live in sickness and loneliness. அது மட்டுமல்லாமல் நோயிலும் தனிமையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். You will live in emptiness and poverty. பல முறைகளிலே நாங்கள் ஒரு இல்லாமைக்குள்ளும் ஒரு கஷ்டத்துக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருப்போம். That is why you have to live in the power of God, power of the Holy Spirit. அதனால்தான் நானும் நீங்களும் கடவுளுடைய வல்லமைக்குள்ளே, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நான் உங்களுக்கு போன முறை சொன்னேன், 5 ஆண்டுகளின் காலில் ஒரு நோய் இருந்தது. அந்த நோய் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் நினைத்தேன் நான் கன நேரம் நின்று பணி செய்ததனால் அல்லது இந்த கூட்டத்தில் அப்படி நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் இதனாலேயே இந்த நோய் வந்து விட்டது. அன்பானவர்களே, இரவிலே ஒரு காலை நீட்டி படுக்க முடியாது, இருந்து செய்தி ஆயத்தப்படுத்த முடியாது, குனிய முடியாது, இருக்க முடியாது, சோபாவில் இருக்க முடியாது, என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்தேன். காலையை கொஞ்சம் நடக்க முடியாது, டவுசர் போட முடியாது. ஆனால் 2023 ஆண்டு ஜனவரி மாதம் நான் கேட்ட ஒரு செய்தியிலே பரிசுத்த ஆவியானவரோடு பேசினார். மகனே, இந்த உடலை ஒருபோதும் நோய் ஆட்கொள்ள முடியாது. நீ இந்த நோயை எதிர்த்து நீ ஜெபிக்க வேண்டுமே தவிர இந்த நோயை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. வைத்தியரிடத்திலே போனேன், எம்ஆர்ஐ எடுப்பதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பது கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனை வந்தது. ஆனால் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தேன், சரியோ. ஆனால் அந்த நேரத்தில் இருந்து எல்லா நேரமும் முழங்காலில் கை வைத்து இயேசுவின் நாமத்திலே இந்த முழங்கால் சுகமடைவதாக, இது என் உடலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்க முடியாது, இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. அன்பானவர்களே, கடவுளால் முடியாத ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த மருந்தும் இல்லாமல் எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையிலே குணமாக்குகிறவராக இருக்கின்றார். பலமுறை சாத்தான் நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்காக சில நோய்களை கொண்டு வருகிறான், சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நாம் அதை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிக அவசியம். சரியா? நோய்கள் பல விதங்களிலே வரலாம், ஆனால் சாசினால் கூட சில நேரத்தில் நோய்கள் வந்து நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறது. பலமுறை நான் இதிலே வந்து ஜெபிக்கும் பொழுது நினைத்திருப்பேன், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், என்னுடைய கால் நோய் சுகம் அடையுமா, அப்ப நான் நீ ஆபரேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எனிவே, எங்களுடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. So what has he presented himself? 1 சாமுவேல் 17 அதிகாரம், 1 Samuel chapter 17 verse 16.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். For the 40 days, each morning and evening, the Philistine presented himself. சரியா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 16வது இறைவார்த்தை பாருங்கள். அந்த பெலிஸ்தியன் அல்லது அந்த சாத்தான் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், when has he presented himself? எப்பொழுது எல்லாம் அவன் வந்து அவன் பயமுறுத்தினான் என்று பார்த்தீர்கள் எப்பயாம்? காலையிலும் மாலையிலும். அப்ப அந்த ஹோல் டே பார்த்திருந்தால் அந்த முழு நாளும் அந்த இஸ்ராயேல் மக்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். காலையிலே வந்து பயமுறுத்துவான், பயந்து பயந்து போய் நிற்பார்கள். பின்னேரத்தில் திருப்பவும் வந்து பயமுறுத்துவான். அப்பொழுது இரவு நெத்திர கொள்ள முடியாமல் பயந்து கொண்டே இருந்தார்களாம், காலையிலும் மாலையிலும். தெரியும், மார்னிங் அண்ட் ஈவினிங். மை ஃப்ரெண்ட்ஸ், Satan wants to defeat you in the morning and evening. காலை மட்டுமல்ல, மாலையிலும் வந்து சாத்தான் நம்முடைய நிம்மதியை குழப்புவதற்காக அவன் போராடுகின்றான். He brings morning and evening some kind of troubles and sin to capture you and keep you in his prison. காலையிலும் மாலையிலும் சில விதமான பிரச்சனைகள் அல்லது சில விதமான பாவ நிலைகளை கொண்டு வந்து எப்படியாவது தன்னுடைய சிறைக்குள்ளே எங்களை வைத்திருப்பதற்காக அவன் போராடுகின்றான். And also, how many days did he come and challenge the people of Israel? அது மட்டுமல்லாமல் எத்தனை நாட்கள் அந்த இஸ்ராயேல் மக்களோடு வந்து அவன் போராடினானாம்? 40 நாட்கள். சரியோ? தொடர்ச்சியாக 40 நாட்கள் அந்த பெலிஸ்தியன் வந்து அந்த இஸ்ராயேல் மக்களோடு காலையும் மாலையும் போராடி கொண்டிருந்தானாம். 40 days. So now you connect this fight with Jesus in the wilderness, in the wilderness in 40 days. இப்பொழுது நாங்கள் இந்த சண்டையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் அல்லவா, அதனோடு நாம் இப்பொழுது இணைத்து பார்க்க வேண்டும். என்றால் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் புதிய ஏற்பாட்டிலே வந்திருக்கிற மேசியாவுக்கு முன்னடையாளமாக இருந்ததே தவிர அது சும்மா ஒரு கதை அல்ல. அங்கு நடந்த ஒவ்வொரு விடயங்களும் புதிய ஏற்பாட்டிலே நடக்கப் போகின்ற விடயங்களுக்கு முன்னடையாளமாக இருந்தது. அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களாகிய கடவுளுடைய மக்களோடு பெலிஸ்தியன் என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்று அடையாளம் காணப்படுகிறவன் வந்து 40 நாட்கள் காலையும் மாலையும் வந்து போராடினானாம். அதை தாங்க முடியாமல் பயந்து கொண்டிருந்தார்களாம். இது போலவே இப்பொழுது இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார். Jesus was in the wilderness 40 days and received God's power to receive the power of the kingdom of Satan. 40 நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி ஜெபித்து சாத்தானுடைய அரசை வெல்லுவதற்காக அவர் வல்லமை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். இந்த தவசு காலத்திலே 40 நாள் என்ன சாப்பிடாம இருக்கிறேன், 40 நாள் எல்லாம் சேர்த்து என்ன சாப்பிட போகிறேன், 40 நாள் என்ன பார்க்காம இருக்கிறேன், 40 நாள் என்ன துறக்காம இருக்கிறேன், இதல்ல. இந்த 40 நாள் நான் எவ்வளவு கடவுளுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறேன், இது மிக முக்கியமான ஒன்று. இல்லைன்னெல்லாம் தொடர்ச்சியாக அழகுக்கு அடிமைகளாகவே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் கவனித்து பாருங்கள். So David killed Philistine on the day of 40. அந்த நேரத்தில் தான் தாவீது அங்கு வருவார். அந்த 40வது நாள் தாவீது அந்த பெலிஸ்தியனோடு போராடி அந்த பெலிஸ்தியனை தாவீது வெற்றி கொள்ளுவார். தாவீது எப்படி போராடினா நமக்கெல்லாம் தெரியும். அந்த பகுதிக்குள்ளே போகவில்லை, நான் ஆண்டவருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி போராடி அவர் வெற்றி கொண்டார். So Jesus took authority on Satan's kingdom on the day of 40 in the wilderness. அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 40வது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தானே அப்பாலே போ என்று விரட்டி சாத்தானுடைய அந்த அரசின் மேல் அவர் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். Now Jesus gave his power to us to win Satan and his kingdom and live in a victorious life every day. இப்பொழுது ஆண்டவராக இயேசு அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியின் வல்லமை அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றியின் வல்லமைக்குள்ளே வாழ வேண்டும் என்பதற்காக கரங்களை தட்டி மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
ஸோ அதுதான் இந்த லென்த் சீசன் அன்பானவர்களே. இந்த தவக்காலத்திலே நாம் கடந்து போகின்ற இந்த புனித வார காலம் என்பது ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவருடைய வல்லமையை பெற்று வெற்றி வாழ்க்கைக்குள் வருகின்ற ஒன்றாகும். ஸோ எவ்ரி டே வெயிட் ஆன் த லார்ட் ஃபார் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதனாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய திருப்பொழிவுக்காக அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பானவர்கள். எனக்கு தெரியும் உங்களில் பலர் இன்னும் அறையிலே தனி ஜெபம் செய்ய ஆரம்பிக்கவில்லை. இன்றைக்கும் இந்த ஜெபத்திலே ஆண்டவர் உணர்த்தினார். அந்த கடைசி நேரம், அந்த ஆராதனை நேரத்திலே சரியோ, திருப்பவும் சொல்லுகிறேன், யாராவது இன்னும் தனியே இந்த ஊழியம் செய்கிறவர்கள் யாராவது இன்னும் தனி ஜெபம் அறையிலே தனியே இருந்து நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் தயவு செய்து அதில் நீங்கள் கவனம் எடுங்கள். ஏனென்றால் அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். ஜெபம் இல்லாத ஊழியம் எப்பொழுதுமே தோற்று போகும். அதனாலே முதலாவது ஊழியத்துக்கு முதல் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, then you become like David to fight with Satan and resist Satan. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தாவீதை போல சாத்தானை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் சாத்தானை வெற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுவோம். இல்லை என்றால் வெற்றி கொள்ள முடியாது. வெறும் சத்தம் போட்டு கொண்டிருப்போமே தவிர அது பயப்படாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மட்டும்தான் அந்த சாத்தானை நாம் வெல்ல முடியும். So you become a fighter for your family. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பும் பொழுது உங்கள் குடும்பத்துக்காக போராடுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அன்பானவர்களே. என்றால் நம்முடைய குடும்பத்துக்காக நாம் தான் போராட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் போராட வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அதுக்கு வரவில்லை, இது செவிப்பதில்லை, அவர் கோயிலுக்கு போறதில்லை. நோ நோ நோ, நீங்கள் தான் அதற்காக போராட வேண்டும். So you become a fighter for your family, for your children's life, for your best future. உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக பெற்றோர் நீங்கள் தான் போராட வேண்டும். பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அழகை கடவுளை கடவுளை நம்புகிற எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவர்கள் வழியாகவும் துன்பங்களை கஷ்டங்களை கொண்டு வருவதற்காக அவன் போராடுவான். என்றால் எப்படியாவது சமாதானத்தை கெடுக்க வேண்டும். அப்ப நாம் தான் அந்த பிள்ளைகளுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் தீமையிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். இந்த ஜெபம் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. You will live as a person who has victory in Satan's kingdom and live in a peaceful and blessed life in Jesus' kingdom. அவ்வாறு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறும் பொழுது சாத்தானுடைய இறை அரசை வெற்றி கொண்டு கடவுளுடைய இறை அரசுக்குள், இயேசுவின் அரசுக்குள் வெற்றியோடு வாழுகிற மக்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. அவை இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நாம் போகும் பொழுது எவ்வாறு தாவீது போராடி வெற்றி அடைந்தாரோ, இஸ்ராயேல் மக்களுக்கெல்லாம் வெற்றி கொண்டு வந்து கொடுத்தாரோ, அதுபோல நானும் நீங்களும் அழகையின் சக்தியோடு போராடி நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்மோடு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி கொடுக்க ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். Let's stand and pray. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் என்று. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் என்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் என்று, உன்னத வல்லமை இறங்கிடும் என்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் என்று, உன்னத வல்லமை இறங்கிடும் என்று. தெய்வீக சுகமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே.
இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா. லூருமாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். அந்தகார வல்லமை அகன்றே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah.